மைனா, கும்கி, கயல் மாதிரியான வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர் தான் பிரபு சாலமன். இவரோட படங்களுக்குனே ஒரு தனி ரசிகர் பட்டாலுமே இருக்குன்னு தான் சொல்லணும். சமீபத்தில் இவர் இயக்கத்துல வெளியான செம்பி படம் நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. காமெடி நடிகையா வலம் வந்துட்டு இருக்க கோவை சரளா மேம் இந்த படத்துல லீடா நடிச்சு கலக்கியிருப்பாங்க. பலருமே இந்த படத்தை பாராட்டிட்டும் வந்தாங்க. இந்த நிலையில பிரபு சாலமனோட அடுத்த படம் பத்தின தகவல் பயங்கரமா பரவிட்டு வருது. அதுக்கு காரணம் இந்த படத்துல வனிதா விஜயகுமாரோட மகன் விஜய் ஸ்ரீஹரி தான் ஹீரோவா நடிக்க போறாராம். இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்ல பிரபு சாலமன் ரொம்ப மும்முரமா இருக்காருன்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம இந்த படத்துல விஜய் ஸ்ரீஹரிக்கு ஜோடியா பிரபு சாலமனோட மகள் ஹேசல் ஷைனி தான் ஹீரோயினா நடிக்க போறாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. அப்பாவே பொண்ணை தமிழ் சினிமாக்கு ஹீரோயினா அறிமுகப்படுத்த போற செய்தி பலரையுமே வியப்பில் ஆழ்த்துச்சு. ஹேசல் ஷைனி டிக்டாக் வீடியோஸ் மூலமா ரொம்பவே பிரபலமானாங்க. இப்போ இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் எல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட 9 லட்சத்துக்கும் மேல ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு ஃபேன் ஃபாலோயிங் வச்சிருக்கிற ஹேசல் ஷைனி ஹீரோயின் ஆக போறாங்க அப்படிங்கிற செய்தியை கேட்டு இவங்க ஃபேன்ஸ் பலருமே சந்தோஷத்துல அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு வந்தாங்க. இந்த நிலையில ஹேசல் ஷைனியே இதை பத்தி சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கைஸ் இது உண்மை இல்ல, யாரும் நம்ப வேணாம், இது உண்மைன்னு நம்பி வாழ்த்துக்கள் வேற சொல்றீங்க அப்படின்னு இந்த நியூஸ் முழுக்க முழுக்க தவறான செய்தின்னு சொல்லியிருக்காங்க. பிரபு சாலமனே ஒரு இன்டர்வியூல தன்னோட மகள் ஹேசல் ஷைனி இப்படி டிக்டாக் வீடியோஸ் பண்றது எனக்கு பிடிக்கல, விருப்பம் இல்ல, நானும் சொல்லி பார்த்துட்டேன் அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசியிருந்தாரு. அவங்க இதெல்லாம் செய்கிறது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறார். அவங்க வந்து டாக்டர், அவங்க வந்து அடுத்தது வந்து மூவிஸ்ல ஏதாவது ஆக்ட் பண்றதுக்கான ஏதாவது பாசிபிலிட்டிஸ்? இல்ல கண்டிப்பா கிடையாது. மகள் டிக்டாக்ல வீடியோஸ் போடுறதே பிடிக்காத பிரபு சாலமன் எப்படி ஹீரோயினா அறிமுகப்படுத்துவாரு, ஏன் இப்படி புரளியை கிளப்பி விடுறீங்கன்னு சிலர் கேள்வியும் கேட்டுட்டு வராங்க. ஹேசல் ஷைனியோட இந்த கமெண்டால பிரபு சாலமன் விஜய் ஸ்ரீஹரியை வச்சு படம் பண்றதாவது உண்மையா இல்ல அதுவும் ஃபேக்கா அப்படிங்கிற குழப்பம் இப்ப ஏற்பட்டிருக்கு. பிரபு சாலமனே இதுக்கு சீக்கிரம் ஒரு விளக்கத்தை கொடுப்பாருன்னு நினைக்கிறோம். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.